Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. என் வீட்டுக்குள்ள அவங்க தேசிய விருது வாங்கல, நான் ஆசைப்பட்டதுக்காக எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்ததா நான் நினைச்சுக்குவேன். நான் நல்லா எப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நடக்கிறாள், அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படியே நடக்கிறாள். ரெண்டு எக்ஸ்ட்ரீமெண்ட். என்னுடைய துணையாருக்கு ஒரே அழுக, ப்ரீமெச்சூர்டு குழந்தையாயிட்டாங்க. நேச்சுரல் டெலிவரிக்கு அவங்க ஃபீல் பண்ணாங்க. எனக்கு சின்ன பொண்ணு எப்போதுமே அது குழந்தையா இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு குழந்தையை ஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு எடுத்து கை குழந்தையோட போடுற அளவுக்கு ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படின்னு எனக்கு அந்த செகண்ட் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. என்னுடைய குழந்தைகளுடைய 20-25 வருட வாழ்க்கையில இன்னைக்கு வரையிலும் எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னுடைய துணையார் ஸ்டிச் பண்றதுதான். இந்த புடவையா கட்டிலியா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பீரோல இருந்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஜாக்கெட் இருக்கும், ஐயோ அப்படின்னா அன்னைக்கு நைட்டே உட்காந்து ஒன்னு ஸ்டிச் பண்ணி மறுநாள் போட்டு கல்யாணத்துக்கு. ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்காக அவங்க எப்ப பாரு ஹியூமர் ஜாலியா கெக்கப்பெக்க எல்லாம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் தான். ஆமா, அதுக்கு காரணம் என்ன? இந்த புகைப்படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முப்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கை, மேடம் மாத்தி கொள்ளாத விஷயம் அப்படின்னு என்ன சார்? ஒரு குறிப்பிட்ட விஷயம் இது வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா? அப்படியே இருக்காங்கன்னா அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு. அது இப்போ நம்ம சூரியன் உதயத்துல மாற்றங்கள் இருக்கும், பூமியினுடைய சுழற்சியில மாற்றங்கள் இருக்கும், மழைக்காலத்தில் மாற்றம் இருக்கும், புயல்ல மாற்றம் இருக்கும், கீழே அடுக்குகள் கொஞ்சம் உதறி சுனாமி வரலாம். இப்படி என்னென்னமோ இயற்கை கூட மாறுறதுக்கான பாதை மாறி சுத்துதுன்னு சொல்றான், நதிகள் இடம் மாறின்னு சொல்லலாம். ஆனா மாறவே மாறாத ஒரு ஆள்னா என்னுடைய துணையார் தான். அவங்க உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமான எனக்கு ஒரு பர்சனாலிட்டியா தோணுவாங்க. அது எங்க அப்படி எனக்கு ஒரு உதாரணமா நான் எங்க வைக்கணும் அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப் எனக்கு சமீபத்தில் நான் அவர் ஒரு படித்ததில் ரொம்ப பிரமிப்பானது அல்லது ரொம்ப ஆச்சரியமான, ஐயோ அப்படின்னு இப்படியெல்லாம் அப்புறா அப்படின்னு எனக்கு ஸ்டீவ் ஜாப் பற்றி தான் தோணும். ஏன்னா அவர் ஆப்பிள் ஆரம்ப காலத்தில் இருந்து மெனக்கெட்டு அது வடிவமைத்ததிலிருந்து அதுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும். அதாவது ஒரு ஒரு பொருள் இருக்கலாம், பொருளை பாதுகாக்கலாம், அந்த பொருள் வர்ற பாக்ஸை கூட இப்படித்தான் இருக்கணும். உள்ள இருக்கிற பொருளை விட அந்த பாக்ஸ் எவ்வளவு மெனக்கடல், எவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்கணும், என்ன நான் எதிர்பார்க்கணும் அப்படித்தான் இருக்கணும். நேரம் எல்லாத்துலயும் நான் அவரை பத்தி படிக்கும் போது எனக்கு தோணும். அது மாதிரி ஒரு நபர் வாழ்க்கையாவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நம்ம அதுக்கு பேலன்ஸ் பண்றது ரொம்ப சிரமம். கிட்டத்தட்ட ஸ்டீவ் ஜாப்னா ஒரு பொம்பளை ஸ்டீவ் ஜாப் தான். வச்ச பொருளா இருக்கட்டும், செய்யற விஷயங்களா இருக்கட்டும், அவ்வளவு நேர்த்தியா இருக்கும், அவ்வளவு க்ளோஸ்டா இருக்கும், அந்த பர்ஃபெக்ஷன் க்ளோஸ்டா இருக்கும். தவறுகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது, அது அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும். நம்ம அதெல்லாம் பெரிய விஷயத்துக்கு இடையில பின்னாடி சின்ன விஷயம் இல்ல, நம்ம பெரிய விஷயத்தை தான் முதல்ல பார்த்து சந்தோஷப்படுவோம். அந்த சின்ன விஷயம் மட்டும் கண்ணுக்கு எப்படித்தான் தெரியும்னு தெரியல. அது ஒரு படைப்பு ரீதியாவே இருக்கு. சில கோயில்களுக்கு போகும்போது நான் பார்ப்பேன், கோயில்கள் சிற்ப வேலைப்பாடுகள் எனக்கு அந்த உட்டுல எல்லாம் பண்ணும்போது முன்னாடி அழகா பண்ணியிருப்பாங்க, சில இதெல்லாம் பின்னாடி கொத்தி விட்டுட்டு போயிருப்பாங்க, அப்படி பார்த்திருக்கேன். ஆனா சில சிலைகள் பாத்தீங்கன்னா பின்னாடி முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவ்வளவு நுணுக்கமா அதே வேலைப்பாடு பின்னாடி இருக்கும். அப்போ அது பார்வைக்கு கூட வராது, உள்ள மறைஞ்சு கூட போயிடும், உள்ள அடக்கமா கூட போயிடும். ஆனா அந்த கலைஞன் இருந்திருக்கான். அப்ப இந்த மாதிரி குணாதிசயம் உள்ள கலைஞன் எந்தெந்த துறையில இருக்கானோ அவ இப்படித்தான் இருப்பான். பத்திரிகை துறையில கூட வாசன் சாரை பத்தி சொல்லுவாங்க. வாசன் அவர்களை பத்தி சொல்லும்போது, ஒரு பொருள் அது பிரிண்ட் ஆகி எதிர்பார்த்து ஒரு டிசைன்ஸோ அல்லது உள்ள ஒரு கட்டமைப்போ ஏதோ இல்லைன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ரீபிரிண்ட் பண்ணு, அது அப்படித்தான் வரணும். அது ஒரு குணாதிசயம். அப்படி ஒரு குணாதிசயம் இருக்கு. சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? ஐயோ நிறைய இருக்கு. 24 மணி நேரம் சம்பவம் தான். ஏன்னா நான் எல்லாம் எப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நடக்கிறாள், அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படியே நடக்கிறாள். ரெண்டு எக்ஸ்ட்ரீமெண்ட். ஏன்னா 30 ஆண்டு கால திருமண வாழ்க்கை எக்ஸ்ட்ரீமெண்ட். ஆனா இவ்வளவு குறைகள் ரெண்டு பக்கம் இருக்கு. எம் பார்வையில அவங்கள பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும், அல்லது பிரமிப்புங்கிறது பாராட்டுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையை பகிர்ந்துக்கும் போது பிரமிப்பெல்லாம் பின்னாடி போயிடும்.
24 மணி நேரம் இதோட அப்படின்னு பயந்தான் வரும். அதே போல அவங்களுக்கு எப்ப பாரு இது வந்து இப்படியே இருக்கே சொல்லி சொல்லி நாமளே மாரடிக்க வேண்டியது இருக்குன்னு அவங்களுக்கு என்னை பத்தி பாத்தி பயம் வரும். ஆனா 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு அன்பின் காரணமாக, புரிதல் காரணமாக அது மறைஞ்சு போய் அன்பும் புரிதலும் முன்னோக்கி இருக்கிறதுனால இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அதனால 24 மணி நேரம் பிரச்சனை தான். ஏன்னா நான் ஹாலில் உட்காருவேன், இங்க வந்து ஹாலில் நான் ஒரு லேப்டாப் வச்சு புத்தகங்கள் வச்சு இங்கேதான் உட்காந்து படிப்பேன். இங்க படிச்சேன்னா நான் எழுந்திரிச்சு போகும்போது அந்த இது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு என் ரூம் கொண்டு போக முடியாது. அப்ப நான் இங்கேயே வைப்பேன். ஏன்னா அது தொடர்ச்சி, அதனுடைய கண்டினியூஷன், மறுபடியும் உட்காருவோம் படிப்போம் அப்படி. ஆனா அவங்க வந்தாங்கன்னா இது இங்க இருக்கக்கூடாது, அங்க வைங்க, மறுபடியும் எடுத்து வேணா படிங்க, இங்கேயே வச்சிருக்கணும். நல்ல நான் கொஞ்சம் நேரத்துல படிக்க போறேன். இது எனக்கு மட்டும் தானே, என்னுடைய மகள்கள் அப்படித்தான். அவங்க மருத்துவத்துறையில இருக்காங்க, பெரிய பெரிய புத்தகங்கள் அவங்க ரூம்லயே உட்கார்ந்து 24 மணி நேரம் படிக்க முடியாது, ஹாலில் உட்காந்து படிப்பாங்க. ஹாலில் உட்காந்து படிச்சா அதை எல்லாத்தையும் இத்தனை தடி புத்தகத்தையும் உள்ள கொண்டு போக முடியாது. அப்ப அவங்க என்னன்னா மறுபடியும் படிக்கணுங்கிறதுக்காக வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு அதுதான். ஆனா இதை எங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு அவங்க அப்படி செய்யறாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க எந்த பொருளை எங்க வச்சாலும் உபயோகம் முடிச்ச உடனே திருப்பி கொண்டு உள்ள வச்சிருவாங்க. மறுபடியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கணும்னா உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் பண்ணுவாங்க. அதனால நாங்க எல்லாம் எப்பவுமே முரண்பாடான ஆள்கள் தான் நாங்க. சார், இது வந்து திருமண வாழ்க்கை. இதுல சினிமால இந்த கேரக்டர் பார்த்து மேடம் நடிச்செல்லாம் ரொம்ப பிரமிச்சிட்டேன் அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு தென்மேற்கு பருவக்காற்றுல வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஆதங்கம், ஒரு விதவை ஒரு பையனை பொத்தி வளர்த்திட்டு அந்த பையன் அதே பாதைக்கு திரும்புறான். அப்படிங்கும்போது அந்த பையனை காப்பாத்துறதுக்கு தன் உயிரை கொடுக்க வேண்டிய கட்டமா வருது. அல்லது அந்த இடத்துல ஒரு கோழி குஞ்சு பார்த்து கோழி குஞ்சை காப்பாத்துறதுக்கு ரெக்கையை விரிக்கும் இல்லையா, கழுகு வரும்போது, அதெல்லாம் அப்படி ஒரு தாய்மை வந்து ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அப்படி எதிர் நிக்குது அப்படின்னு ஒண்ணு வரும். அதை வந்து ஒரு இடத்துல ஒரு குத்துப்பட்டுருவான் அம்மா. அந்த குத்துப்பட்டுட்டு அம்மா அவளே போய் ஹாஸ்பிட்டல் நடந்து போய் பஸ் ஏறி ஆஸ்பத்திரிக்கு போயிடுவான். இது வந்து ஒரு மதுரை மண்ணின் பின்னணியில் அமைகிற ஒரு படம். அப்ப அந்த வீரமும் அந்த தாய்மையும் குழந்தையை காப்பாற்றணுங்கிற அந்த ஆதங்கமும் எல்லாம் கலந்து நிக்கிற அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது பெஸ்ட்ன்னு நான் நினைப்பேன். அது டைரக்டர் சீனு ராமசாமி பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குத்துனது காட்ட மாட்டார். அது ஷார்ட்டே பாத்தீங்கன்னா போயிருப்பாங்க, இங்க என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. திட்டு இந்த ஆளுக்கு ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் திட்டுனா அவர் ரத்தத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். எனக்கெல்லாம் வந்து 24 மணி நேரம் கூடவே பழகுறோம், பேசுறோம், சிரிக்கிறோம், எல்லாமே இருக்கும். ஆனா திரையில நான் பார்க்கும்போது நான் எனக்கெல்லாம் கண்ணுல குப்புக்குன்னு கண்ணீர் வந்துருச்சு. அது தாங்க முடியல எனக்கு அந்த சீக்வன்ஸ். அப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதிகபட்சமான பாராட்டும் அதிகபட்சமான உயரமும் எதுன்னா, இப்படி கூட பழகி அந்யோன்யமா இருக்கிற அந்த ஒரு ஒரு உறவுகளுக்கு கூட அதையெல்லாம் மறக்கடிச்சு ஒரு பர்ஃபார்ம கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு வந்து அந்த எபிசோட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேசிய விருது, அதுக்கு தான் தேசிய விருது கிடைச்சது. அந்த ஃபீல் எனக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சதோ அது தியேட்டர்லயும் சரி, அவார்டு கமிட்டிலையும் சரி, எல்லாருக்குமே அந்த ஃபீல் வந்தது. அது ஒரு பெரிய அந்த தருணம் எப்படி சார் இருந்துச்சு, தேசிய விருது வாங்கின தருணம்? என்னுடைய ஆரம்பகால திரை வாழ்க்கையில நான் டைரக்ட் பண்ணும்போது அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே என்னுடைய இன்டர்வியூல எல்லாத்துலேயுமே நான் அதிகமாக சொன்னது என்னன்னா, ஒரு தேசிய விருதை நோக்கி நான் நகரணும், ஒரு அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தணும். ஷியாம் பெனகல் அப்படிதான். எனக்கு சத்யஜித் ரே அப்படிங்கிறது ரசிகனா பிடிக்கும். ஆனா ஒரு படைப்பாளியா எனக்கு ரொம்ப க்ளோஸ்டா, என்னுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் க்ளோஸ்டா, அது மாதிரியான விஷயங்கள் ஒரு வயா மீடியாவா அப்படி நான் என்னன்னா ஷியாம் பெனகல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடணும், அவர் மாதிரி ஒரு படம் பண்ணி, அப்படிதான் என்னுடைய அதிகபட்ச ஆசையாகவும் இருந்தது, கனவாகவும் இருந்தது. அது அந்த பாதையே எனக்கு அடைபட்டது. ஜமீலா நான் பண்ணேன் NFDC-க்காக, அதுவும் அதை நோக்கித்தான் நகர்ந்தேன். ஆனா அது ஒரு இஸ்லாமிய பின்னணியில நான் ஒரு திரைப்படம் பண்ணும்போது அது வந்து ட்ரிபிள் தலாக் பேஸ் பண்ணி பண்ணேன். அப்போ அந்த கமிட்டியில வந்து அது சார்ந்த விவாதங்கள் இருந்து எனக்கு ஒரு ஓட்டில் தவறிச்சு. அது அந்த வாய்ப்பு எனக்கு பக்கத்துல போய் தவறிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை அட்டன் பண்றதுக்கான எனக்கு வாய்ப்பே அமையல. அது ஒரு கனவாவே இருந்தது, அப்படியே இருந்துருச்சு. ஆனா என்னுடைய துணைவியார் வந்து தேசிய விருது வாங்கி அதுக்கு வந்து நான் வந்து அதே ஹால்ல போய் ஒரு பார்வையாளனா அந்த ஹால்ல உட்கார்ந்துருந்தேன். அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆமா, பெரிய சந்தோஷமா இருந்தது. என் வீட்டுக்குள்ள அவங்க தேசிய விருது வாங்கல, நான் ஆசைப்பட்டதுக்காக எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்ததா நான் நினைச்சுக்குவேன். இத்தகைய விஷயங்கள் நீங்க பேசுறீங்க, கண்டிப்பா உங்களுடைய பெண்கள், உங்களுடைய மகள்கள் கிட்ட இந்த விஷயங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணிருப்பீங்க. இவ்வளோ ஆண்டு வளர்ப்புக்கு பிறகாக அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்க நெகிழ்ந்து போன விஷயம்னா என்ன சார்? என்னுடைய மூத்த மகள் வந்து ப்ரீமெச்சூர் பேபி. ஒரு 7th முடிஞ்சு 8th மந்த் இருக்கும்போதே மூமெண்ட்ஸ் நின்று போய்
டக்குன்னு கமலா செல்வராஜ் அவங்க தான் எங்கள் டாக்டராக ஃபோட்டோ பார்த்தேன். நீங்களோ இல்லை அவங்களோ ஷேர் பண்ணியிருந்தீங்க சின்ன வயசு. போயிருந்தோம். அப்போது அவங்க உடனே ஆப்ரேட் பண்ணி இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க. என்னுடைய துணைவியாருக்கு ஒரே அழுக, ப்ரீமெச்சூர்டு குழந்தையாயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. ஏன்னா ஆரோக்கியமாக குழந்தைய வந்து நேச்சுரல் டெலிவரிக்கு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் அந்த குழந்தைய வந்து உடல் ரீதியாக அடுத்த 1 மாதம் 2 மாதத்தில் அவங்க வளர்த்தி எடுக்கிற உணவுகள் அதெல்லாம். அப்படி ஒரு ப்ரீமெச்சூர்டான ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு ஆரோக்கியமாக வளர்ந்து ஒரு மருத்துவத்துறைக்கு போய் அதுலேயும் பீரியாட்ரிக்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய வந்து ஒரு ரொம்ப சிக்காக வந்த குழந்தைய அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை எடுத்து ஒரு கை குழந்தையோடு அது சிரிப்போடு அந்த குழந்தைய எடுத்து போடும்போது எனக்கு வந்து அந்த முதல் நாள் சம்பவமும் இந்த 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 அந்த ஃபஸ்ட்டு ஸ்டில் அவங்க போட்டிருந்த அன்னைக்கு அந்த ஸ்டில்லை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு க்ளோஸ்டாக நான் எமோஷனலாக எனக்கு ஃபீல் பண்ண வச்சது. அதை கம்பேர் பண்ணுறது, ஏன்னா மற்றவங்களுக்கு அது கம்பேரிஷன் வராது, தெரியாது. இப்போ எனக்கு வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததுனால அனுபவப்பட்டதுனால எனக்கு அது இயல்பாக வந்தது. அதே போல் என்னுடைய 2வது மகள் வந்து அதுவே மருத்துவத்துறையில் குழந்தைகள் இதில் இருக்காங்க. அவங்க ஒரு டெலிவரி பண்ணிட்டு ஒரு கை குழந்தைய பண்ணி நார்மல் சிசேரியன் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த கை குழந்தையோட ஒன்று போடுறாங்க. அப்போ போடும்போது அப்போ என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சின்ன பொண்ணு எப்போதுமே அது குழந்தையா இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கும். வளரல அப்படிங்கிற மாதிரி. மூத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்னு எனக்கு எப்பவும் தோணும். இவங்க வளரவே இல்லைன்னு தோணும். ஏன்னா அவங்க இன்னும் திருமணம் நடக்கல, கூடவே இருக்காங்க. அப்புறம் அவளுடைய முகமும் கூட கொஞ்சம் ஒரு குழந்தைத்தனமான முகமா இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு குழந்தைங்கிறது சப்கான்சியஸா எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இல்ல, குழந்தை இல்ல. அவங்க ஒரு குழந்தையை வந்து ஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு எடுத்து கை குழந்தையோட போடுற அளவுக்கு ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படின்னு எனக்கு அந்த செகண்ட் வந்து அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்க குழந்தைதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி குழந்தை இல்லடா, அவங்க பெரிய ஆள்ரா, வளர்ந்துட்டாங்கடா அப்படின்னு எனக்கு உணர்த்தின அந்த தருணம். ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமான தருணம். மீதியெல்லாம் லைஃப்ல யதார்த்தமான. சொன்னீங்க ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க சொல்லிதான் பண்ணீங்க அப்படின்னாங்க. இந்த புகைப்படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதுல இன்னும் சொல்ல போனா இதுல இன்னும் ஒரு 10 பேர் ஆட் ஆயிருக்கு, மிஸ் ஆயிருக்கு. ஓகே, அந்த போட்டோ எடுக்கும் போதே 10 பேர் வந்து விடுபட்டு போயிருச்சு. ஓகே ஓகே. இப்ப கணக்குல எடுத்தா ஒரு 20 பேர் ஆட் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, இப்ப இந்த ஸ்டில் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க. அத்தனை பேரும் மகன்கள். இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டில் போட்டா அத்தனை பேரும் பெண்கள். எனக்கு மகன்களோட நான் அப்பாவா நடிச்சதே இல்லை. உல்டா அவங்க அம்மாவுக்கு, அவங்க வந்து ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சது ஏதோ 1-2 தான். நாயகன் ஆமா, 2 ரொம்ப குறைவு. எல்லாமே ஒரு ஹீரோவுக்கு அம்மாவான ஒரு கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதனால இப்பவே ஒரு 50 பேர் இது பண்ணுவாங்க. நல்ல கான்செப்ட். அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா யார் இருப்பா ஹீரோஸ்ல அப்படின்னா? ஒரு திரைப்படத்துல நம்ம நடிக்கிறோம் அப்படின்னோம்னா மொத்தமே ஒரு 10 நாள் to 15 நாள் தான் நம்ம வந்து பழகுவோம். அதுல ஒரு மரியாதை, சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில இப்ப நான் இருக்கேன், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில், ஆக்டருங்கிற முறையில ஒரு அப்பாவை நான் நடிச்சேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை காரணமா இருக்குமே தவிர ரொம்ப உடனே வந்து நம்ம அந்த கேரக்டருக்காக பண்ணலாமே தவிர அதிகமான ஈடுபாடு இருக்காது. அப்படி நம்ம தொடர்ச்சியா இப்போ விட்டு 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 ஒரு இடைப்பட்ட காலத்துல மாசத்துக்கு 1 முறை 2 முறை பழகும்போது இடைவெளியில நம்ம அவங்களோட பழகி இருப்போம், அவ்வளவுதான். அதுல பெரிய அளவுக்கு பாசம் அன்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதுவே தான் அவங்களுக்கும் பொருந்தும். ஆனா டிஃபால்ட்டா இருக்கிற விஷயம் என்னன்னா, அவங்களை சீனியாரிட்டி அப்படிங்கிறதுக்காக அல்லது கதையில் இருக்கிற கேரக்டருக்காக அம்மாவா மரியாதை தரணும், அதையெல்லாம் தாண்டி இயல்பிலேயே அவங்க மேல எல்லாருக்கும் பாசம் இருக்கு. அவங்கள தன்னுடைய அம்மாவுடைய ரெப்ரசன்டேட்டிவா வச்சுக்கிறாங்க. அதனால டே 1லயே எல்லா ஹீரோக்களுமே எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தானே, 30 வயசுக்குள்ள இருக்க பசங்க தான். அப்ப அந்த 30 வயது பையன்களுக்கு அவங்க வீட்டுல பாக்குற அம்மாவை ஸ்பாட்ல ஒரு அம்மாவா இருக்கும். ஒரு அம்மா அந்த அதே டைலாக்ஸ், அதே குணாதிசயம் அல்லது அந்த உரிமைகள் திட்டல்கள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க டே 1லயே அவங்க அந்த புரிதலுக்கும் அல்லது அந்த பாசத்துக்கு வந்துடுறாங்க. அதனால எல்லாருமே அவங்களை எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பழகக்கூடியவங்களாகவும் அதே மீட்டர்ல இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து போன் பண்ணி சொன்னாங்க. ஆமா, அதுதான். அது காரணம் என்னன்னா, இப்போ பல ஹீரோக்களுடைய அம்மாக்கள் வந்து
விட்டா நீங்க இது மாதிரி 50 அம்மாக்கள் வச்சு ஒரு ஸ்டில் எடுக்கலாம். அம்மாவும் அம்மாக்களும் ஓகே எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே ஏன்னா எல்லாருமே ஹீரோ அம்மாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவா அவங்கள பாக்குற மாதிரி அம்மாக்களுக்கும் தன்னுடைய பிரதிபலிப்பா அவங்கள பாக்குற குணாதிசயம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க பேசுனது. ஓகே, உங்களுடைய மகள்கள் சொல்லியிருக்காங்களா இந்த அம்மா பையனோட பாண்டிங் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஆமா ஆமா, ஏதாவது ஒரு கேரக்டர் மென்ஷன்? இல்ல எல்லாருமே இப்போ போன்ல பேசுறது மரியாதை. இப்ப எப்பவுமே இவங்க என்னன்னா ஸ்பாட்ல பழகின தாண்டி எப்போதுமே பர்சனலா வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எப்பவுமே பேசுனது இல்லை. அப்படி ஒருத்தர் 2 பேர் பேசின இப்போ உதயநிதி ஸ்டாலின் இப்போ அது ஒரு முறை சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு காரணங்களுக்காக பேசுறதோ, சசிகுமார், தனுஷ், இப்படி ஒரு குறிப்பிட்ட சில பேர் அதாவது போன்ல பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். மற்றபடி எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு திரைப்படம் தாண்டி பல பேருக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனா அந்த பாசமும் அந்த சந்திக்கும் போது இருக்கிற அந்த இதுவும் இருக்குத்தான் செய்யும். அப்படி இப்படி இருக்கும்போது குழந்தைகள் வந்து அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறது இல்லை. ஓகே, நீங்க ஒரு ஓவியரா வந்து இயக்குனர், நடிகர் அப்படின்ட்டு அந்த ஒரு பரிமாணத்துல போறீங்க. மேடம் வந்து நடிகை அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ளே போகிறாங்க. இயல்புலேயே அவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப விருப்பம் இருந்துச்சா இல்லை எப்படி உள்ள வராங்க? நான் கர்த்தமாக பண்ணும்போது அவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்தப்போ ரூமில் வந்து கீழே பேப்பரெல்லாம் போட்டு கட் பண்ணி அதை வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு நான் வந்து ஒரு ஓவியன் அப்படிங்கிற முறையில் என்னடா அது ஓவியம் சரி, இது என்னமோ மேன் போட்டு இன்ஜினியரிங் மாதிரி ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வப்பட்டு கேட்டேன். என்னங்க அது ஏதோ வரைவீங்கன்னு பார்த்தா எப்போ பாரு போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன இது இன்ஜினியரிங், ஏதாவது இன்ஜினியரிங் டிசைன்ஸ்க்கு இது பண்ணுறீங்களா? இல்லை இது டிசைனிங் இன்ஸ்டியூட்டு. என்ன டிசைனிங்னா கொத்தாரியில் நான் இப்படி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்போ கருத்தமா டைம்ல. அதுதான் எனக்கு என்னுடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன் ஒரு நபரை வந்து நான் வந்து என் திருமண வாழ்க்கைக்கு சரிப்படும்னு அப்படின்னு நான் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இல்ல காதல் இல்ல ஒரு திரைத்துறையில வந்து நம்ம ஒரு ஃபேன்சிக்காக கல்யாணம் பண்றோம் அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியை தாண்டியாச்சு, அதெல்லாம் இல்லை. அப்ப எதுக்காக நான் இவங்களை தேர்ந்தெடுத்தேன்? திருமணத்துக்கு ஏன் இவங்களை நோக்கி கேட்கணும்னு போனேன் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கும்ல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்ததுதான். இது எப்படின்னா நாயகன்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு பாதிப்புன்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு. இப்படி ஒரு சில பாதிப்புகள் வந்து நமக்கு பெரிய பெரிய இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியே கருத்தமா டைம்ல அவங்க முதல் நாள் நான் யதார்த்தமா கேட்டது அது அவங்க மேல ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்டை தாண்டி ஒரு மரியாதையை தந்த சம்பவம் அது. அதுக்கப்புறம் பழக்க வழக்கங்கள் அப்படியே யதார்த்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவங்க குழந்தைகளுக்கு வந்து படிச்சதுனால குழந்தைகளுக்கு இன்னைக்கு வரலும் அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் அவங்க தான் ட்ரெஸ் தைச்சுக்குவோம். இதுவரையிலும் வெளியே ஸ்டிச் பண்ண கொடுத்ததே இல்லை. என்னுடைய குழந்தைகளுடைய 20-25 வருட வாழ்க்கையில இன்னைக்கு வரையிலும் எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னுடைய துணையார் ஸ்டிச் பண்றதுதான். இப்பதான் அவங்க 1-2 வெளியே வாங்க சந்தர்ப்பங்கள். அவங்களுக்கு அவங்க தான் மறுநாள் கல்யாணம்னா புடவையை செலக்ட் பண்ணிட்டு இந்த புடவையா கட்டலையா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பீரோவிலேருந்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஜாக்கெட் இருக்கும், ஐயோ வெயிட் போட்டுமே அல்லது லூஸ் ஆயிட்டமே அப்படின்னா அன்னைக்கு நைட்டே உட்காந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி மறுநாள் போட்டு கல்யாணத்துக்கு சுட 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 சுட. அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சரி இதெல்லாம் இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இப்படி எல்லாம் வந்து நீங்கள் தைக்கிறீங்களே இது எங்களுக்கு டீச் பண்ணுங்களேன், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படிங்கும்போது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்காக சொன்னதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டாக ஒரு டியூஷன் இன்ஸ்டியூட் மாதிரி முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 7-8 பேருக்கு பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சியா அது வந்து இன்னைக்கு ஒரு 100 குழந்தைகள் படிக்கிற அளவுக்கு அது ஒரு இன்ஸ்டியூட்டா மாத்திட்டேன். ஒவ்வொரு வருடங்களும் படிச்சு அவங்க ஆமா 6 மாத கோர்ஸ். 6 மாதத்துல தமிழகத்துல இருந்து சில சமயங்கள்ல சிங்கப்பூர், மலேசியா, துபாயில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கேப் எடுத்து வந்து இங்க ஒரு 6 மாசம் தங்கி கத்துக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. த்ரூ தமிழ்நாடுல பஸ்ல நைட்டு புறப்பட்டு வந்து இங்க படிச்சுட்டு நைட்டோட நைட்டா போயிடுறவங்க, 2 நாள் தங்கி போறவங்க, ஹாஸ்டல் எடுத்து தங்கி படிக்கிறவங்க. ஒரு நல்ல டீச்சர், நல்ல இன்ஸ்டியூட். ஏன்னா அதுக்கு மிக முக்கியமானது அந்த இயல்புலயே வந்து அவங்களுடைய பர்ஃபெக்ஷன், அவங்க கேரக்டர். வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அவங்க குணாதிசயம் அதில் பெருசா பிளே பண்ணுது. இப்போ எனக்கு ஒரு ஓவியம் தெரியும்னா நான் வந்து டீச் பண்றதுக்கும் அவங்க டெய்லரிங்ல அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு டீச் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்னா எப்பா எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்னையே சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன வருது, இப்படி வருதா, ரைட் ஓகே, இந்த குழந்தைக்கு இவ்வளவு, இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கும், நான் அப்படி என்னைய வந்து அதுக்குள்ள கொண்டு போக மாட்டேன். ஆனா அவங்க எப்படின்னா நீ எந்த குழந்தையா இருந்தாலும் கூட்டு வா, நான் 100% கொடுத்து வெளியே தள்ளுவேன். அது வந்து அவ்வளவு பெரிய
அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயம் அதில் பெருசாக ப்ளே பண்ணுது. திரைப்படங்களில் காமெடியும் வந்து மேடமுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நிஜத்துலையும் அப்படிதானா? நிஜத்துலையும் அவங்க வந்து ரொம்ப மிக்சடான கேரக்டர் தான். ஹியூமர் படங்கள், ஜாலி படங்கள் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கை, ரொம்ப கனவு, ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறது, போட்டு மண்டையை குடைச்சிக்கிறது, திருகி யோசிக்கிறது, அதெல்லாம் இல்லை. கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிறதுக்குள்ளே செதுக்கி இருக்கிறதா. அதனால் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக அவங்க வந்து எப்போ பாரு ஹியூமர் ஜாலியாக கெக்கப்பக்கே எல்லாம் இருக்காது. ரசிக்கிறது வேற, கெக்கப்பக்கே கிடையாது. அவங்க இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் தான். ஆமாம், அதுக்கு காரணம் என்னன்னா அந்த டிசிப்ளின் வந்து ஃப்ரேமில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதை ஆர்டர் பண்ணும்போது அங்கே கெக்கப்பக்கையெல்லாம் வராது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரேம்குள்ளே வந்துட்டா அந்த கேரக்டர் அந்த மாதிரி. ஆமாம், மற்றபடி ஜாலி தான். ஃபேமிலியில் கூட குழந்தைகளோட எங்கூட எல்லாமே வந்து ஒரு ஜாலியான கேரக்டர் தான். ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து அணுகிறது, ரொம்ப டீல் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை. இந்த பக்கம்னா அந்த பக்கம், அந்த பக்கம்னா இந்த பக்கம் இழுப்பாங்க, எந்த நேரத்துக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. அது மாதிரியெல்லாம் கிடையாது. வெரி கிளியர். நம்மளாம் தான் அப்படி மாறுற ஆளு. இப்ப நானெல்லாம் கூட அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணா அதே யோசனையில உட்காந்துருப்பேன். இல்ல ஏதோ படிச்சோம்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே பிரமிப்பாவே உட்காந்துக்கிட்டு அப்படியே இங்க உட்காந்துருப்போம், மண்டை எங்கேயோ போய்கிட்டு இருக்கும், யோசனை எங்கேயோ போயிட்டு இருக்கும். அவங்க அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு அதே மாதிரி வாழ்ற ஆளு. நம்ம அந்த இடத்துலயே உட்காந்துருப்போம், எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஒண்ணு கடந்த காலமா இருக்கும் அல்லது எதிர்காலமா இருக்கும். அதான் நான் சொல்றேன், ரெண்டு எண்டுன்னு. சார், ரொம்ப பொறுமையாவே உங்களுடைய 40 ஆண்டு கால திரைப்பயணம், 30 ஆண்டு கால திருமணம் தொடர்பா, குறிப்பா சரண்யா மேடம் பத்தி தெரியாத விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் உங்களோட நேரத்தை பகிர்ந்துகிட்டது. வெறும் இன்டர்வியூன்னு தாண்டி சில சமயங்களில் நமக்கு வாழ்க்கையை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நினச்சிக்குவோம் இல்லையா? அப்படி நினச்சிடுறேன். மகிழ்ச்சி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.